ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அசோக் குமார் கங்குலி அயோத்தி தீர்ப்பு தமது மனதில் ஒரு சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது என்றும் தாம் மிகவும் குழம்பி போய் உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். டெலிகிராப் நாளிதழுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அவர் இவ்வாறாக கூறியிருக்கிறார். அங்கு ஒரு மசூதி இருந்ததை சிறுபான்மையினர் பல தலைமுறைகளாக கண்டு வந்துள்ளனர். அது இடிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு கோவில் கட்டப்பட இருக்கிறது. இது என் மனதில் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது. அரசியலமைப்பின் மாணவனாக அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு கொஞ்சம் கடினமாகும் என்று 72 வயதான கங்குலி கூறியிருக்கிறார். 1856-57 இல்லை என்றாலும் நிச்சயமாக 1949 முதல் அங்கு தொழுகை நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. அது ஆவணங்களில் உள்ளது. எனவே நமது அரசமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது தொழுகை அங்கே நடத்தப்பட்டு வந்திருக்கிறது. தொழுகை நடத்தப்பட்ட அந்த இடம் ஒரு மசூதி என்று அங்கீகரிக்கப்பட்டால் சிறுபான்மை சமூகத்திற்கு அவர்களின் மத சுதந்திரத்தை பாதுகாக்கும் உரிமை உண்டு. அது அரசமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர், ஒரு முஸ்லிம் இன்று என்ன பார்ப்பார்? ஒரு மசூதி பல ஆண்டுகளாக இருந்தது. அது இடிக்கப்பட்டுவிட்டது. இப்போது அந்த இடம் ராம்லல்லாவுக்கு சொந்தமானது என்று கூறி அந்த இடத்தில் ஒரு கட்டடம் வர நீதிமன்றம் அனுமதிக்கிறது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இருந்த நில உடைமை குறித்து உச்சநீதிமன்றம் முடிவு செய்யுமா? அரசமைப்பு வந்தபோது அங்கு ஒரு மசூதி இருந்தது என்பதை உச்சநீதிமன்றம் மறுக்குமா என்றும் கேட்டிருக்கிறார். அரசியலமைப்பு மற்றும் அதன் விதிகள் மூலம் அதை பாதுகாப்பது உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்று அவர் கூறியிருக்கிறார். அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இருந்தவை உச்சநீதிமன்றத்தின் பொறுப்பில் வராது. அதற்கு முன்பு இந்திய ஜனநாயக குடியரசு என்று எதுவும் இருக்கவில்லை. பின்னர் ஒரு மசூதி இருந்த இடத்தில், ஒரு பௌத்த ஸ்தூபம் இருந்த இடத்தில், ஒரு தேவாலயம் இருந்த இடத்தில் இதுபோன்ற தீர்ப்புகளை நாம் வழங்க ஆரம்பித்தால் நிறைய கோயில்கள் மற்றும் மசூதிகள் மற்றும் பிற கட்டமைப்புகள் இடிக்கப்பட வேண்டியதிருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நாம் புராண உண்மைகளுக்கு செல்ல முடியாது. ராமன் யார்? வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலை ஏதேனும் இருக்கிறதா? இது நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எந்த முன்னுரிமையையும் பெற முடியாது என்று உச்சநீதிமன்றம் இந்த முறை கூறியிருக்கிறது. மசூதியின் கீழ் கட்டமைப்புகள் இருந்தன என்று இந்து அமைப்புகள், இந்திய தொல்லியல் துறை சொல்கிறார்கள். ஆனால் அந்த கட்டமைப்பு ஒரு கோயில் அல்ல. ஒரு கோயிலை இடித்ததன் மூலம் மசூதி கட்டப்பட்டது என்று யாரும் சொல்ல முடியாது. இப்போது ஒரு மசூதியை இடிப்பதன் மூலம் ஒரு கோயில் கட்டப்பட உள்ளதா என்றும் அந்த பேட்டியில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். 500 ஆண்டுகளுக்கு முன்பு நிலத்தை யார் வைத்திருந்தார்கள் என்பது யாருக்காவது தெரியுமா? நாம் வரலாற்றை மீண்டும் உருவாக்க முடியாது. எது இருந்ததோ அதை பாதுகாப்பதே நீதிமன்றத்தின் பொறுப்பு. எதுவாக இருந்தாலும் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். வரலாற்றை மீண்டும் உருவாக்க நீதிமன்றத்திற்கு எந்த கடமையும் இல்லை. 5 நூற்றாண்டுகளுக்கு முன்பு என்ன இருந்தது என்பதை நீதிமன்றம் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. மசூதி இருந்தது என்று நீதிமன்றம் சொல்ல வேண்டும். அது ஒரு உண்மை. அது வரலாற்று உண்மை அல்ல. ஆனாலும் எல்லோரும் பார்த்த ஒரு உண்மை. அதன் இடிப்பு என்பது அனைவராலும் பார்க்கப்பட்டது. அதை மீட்டெடுக்க வேண்டும். நானாக இருந்தால் ஒன்று அந்த பகுதியில் மசூதியை மீண்டும் கட்ட வேண்டும் என சொல்லியிருப்பேன். அல்லது அது சர்ச்சைக்குரியதாக இருந்தால் அந்த பகுதி மசூதியும் இல்லை, அந்த பகுதியில் கோயிலும் இல்லை என்று சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு மருத்துவமனையோ அல்லது பள்ளிக்கூடத்தையோ அல்லது கல்லூரியையோ உருவாக்கலாம் என்றும் கூறியிருப்பேன். வெவ்வேறு பகுதிகளில் ஒரு மசூதி அல்லது கோயில் கட்டவும் கூறியிருப்பேன். இப்போது இந்து அமைப்புகள் எந்த மசூதியையோ வேறு எதையுமோ இடிக்க முடியும். அவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவை பெற்று வந்தனர். இப்போது அவர்கள் நீதித்துறையின் ஆதரவையும் பெறுகிறார்கள். நான் மிகவும் கலக்கமடைகிறேன். பெரும்பாலானோர் இதை இப்படி தெளிவாக சொல்லப்போவதில்லை என்று கூறியிருக்கிறார் நீதியரசர் கங்குலி.